ஓம் தத்புருஷாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி பிரசோதயாது. ஆன்மீக ஜோதிட அன்பர்களுக்கு வணக்கம் கூறும் உங்கள் அன்பன் அஸ்ட்ரோ சிவக்குமார். விஸ்வாவசு வருடம் சித்திரை மாதம் 23ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, ஆங்கிலம் மே மாதம் 6ஆம் தேதி 2025ஆம் வருடம். இன்றைய திதி வளர்பிறை நவமி திதி மதியம் 1:18 வரை உள்ளது. இன்றைய நட்சத்திரம் மகம் நட்சத்திரம். இரவு 7:06 வரை உள்ளது. இன்று சித்த யோகம். நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை கௌரி நல்ல நேரம். மதியம் 1:30 மணியிலிருந்து 2:30 மணி வரை, இரவு 7:30 மணியிலிருந்து 8:30 மணி வரை ராகு காலம். மாலை 3 மணியிலிருந்து 4:30 மணி வரை குளிகை. மதியம் 12 மணியிலிருந்து 1:30 மணி வரை. யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. சூலம் வடக்கு திசை. பரிகாரம் பால். சுப ஓரைகள். சுக்கிர ஓரை காலை 8 மணி முதல் 9 மணி வரை. புதன் ஓரை காலை 9 மணி முதல் 10 மணி வரை. சந்திர ஓரை காலை 10 மணி முதல் 11 மணி வரை. குரு ஓரை மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை. இன்று சந்திராஷ்டமம் பெறும் நட்சத்திரங்கள் உத்திராடம் மற்றும் திருவோணம் நட்சத்திரம் ஆகும். இன்று காலை முதல் இரவு 7:06 வரை உத்திராடம் நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டமம். இரவு 7:06 பின்னர் திருவோணம் நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டமம். இன்றைய ராசி பொது பலன்களை இப்பொழுது காணலாம். மேஷராசி. குரு, செவ்வாய், சந்திரன், புதன் சஞ்சாரம் அனுகூலமாக உள்ளது. ராகு, சனி சஞ்சாரம் அனுகூலமாக இல்லை. சுக்கிரன், சூரியன் சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. புத ஆதித்ய யோகம் உள்ளது. நட்சத்திர பலன். அசுபதி. நினைத்த காரியத்தை நிறைவேற்றுவீர்கள். வேலை இல்லாத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். சில இளைஞர்கள் தொழில் தொடங்க வங்கி கடனுதவி கிடைக்கும். ரியல் எஸ்டேட் வியாபாரத்தில் சுமாரான தனலாபம் உண்டு. வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. புதிய முதலீடுகளை தவிர்க்கவும். உடல் நலனில் கவனத்தை செலுத்தவும். வீண் வாக்குவாதங்களில் ஈடுபட வேண்டாம். தொழிலாளர்களை அனுசரணையாக நடத்தும் வியாபாரிகள் லாபத்தை ஈட்டுவர். செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. பரணி. சுக்கிரன் ஆதிக்கம் பெற்றவர்கள் நீங்கள். இன்று செய்தொழிலில் லாபம் உண்டு. இளைஞர்கள் புதிதாக தொழில் தொடங்க வங்கி கடனுதவி கிடைக்கும். சில இளைஞர்கள் வெளிநாடு செல்ல வாய்ப்பு உண்டு. இளைஞர்கள் சிலருக்கு திருமண பாக்கியம் கூடி வரும். நிலம் சம்பந்தமான முதலீடுகள் இன்று மேற்கொள்ள வேண்டாம். இரும்பு சம்பந்தமான வணிகம் சுமாரான தனலாபத்தை தரும். உடல் நலனில் கவனம் தேவை. வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. மற்றவர்களை அனுசரித்து சென்றால் செய்தொழிலில் நல்ல லாபம் உண்டு. கார்த்திகை.
உங்கள் திட்டங்களை நிறைவேற்றும் நாளாக இந்நாள் அமையும். மனமகிழ்ச்சி கொள்வீர்கள். வாய் வார்த்தைகள் மட்டும் நிதானம் தேவை, சற்று பொறுமையும் தேவை. குருபலம் நிறைவாக உள்ளது. தனவரவு நன்றாக இருக்கும். நிதி சார்ந்த விஷயங்களில் மேன்மையான நிலை இன்று உண்டு. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு. அதிர்ஷ்ட எண் 3. வணங்க வேண்டிய தெய்வம் லட்சுமி நரசிம்மர், ஆஞ்சநேயர், துர்க்கையம்மன். ரிஷபராசி. குரு சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. செவ்வாய், ராகு, சனி சஞ்சாரம் அனுகூலமாக உள்ளது. சுக்கிரன் சஞ்சாரம் ஏற்றமுடையதாக உள்ளது. சூரியன் புதன் சஞ்சாரம் அனுகூலமாக இல்லை. நட்சத்திர பலன். கார்த்திகை. மௌனம் கலகநாஸ்தி. நிதானத்தை கடைபிடியுங்கள். மற்றவர்கள் ஏதாவது உங்களை பற்றி கூறினால் மௌனமாக அந்த இடத்தை விட்டு நகன்று விடுங்கள். செய்தொழில் அமோக லாபம் உண்டு. நிலம் சார்ந்த முதலீடுகள் ஏற்றத்தை தரும். கமிஷன் வியாபாரம் லாபத்தை தரும். எல்லா வகையிலும் இன்று தனவரவு உண்டு. வேலை இல்லாத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். சில இளைஞர்களுக்கு வெளிநாட்டு பயணம் அமையும். சேமிப்பு கூடும் நேரம் இது. ஆகையால் சிக்கனம் தேவை. ரோகிணி. மனதில் உள்ள திட்டங்களை யாரிடமும் கூற வேண்டாம். அமைதியாக உங்கள் திட்டங்களை சாதனையாக ஆக்குங்கள். செய்தொழில் அமோக லாபம் உண்டு. நிலம் சார்ந்த முதலீடுகள், கமிஷன் வியாபாரம், இரும்பு சார்ந்த வணிகம் லாபகரமாக இருக்கும். ரியல் எஸ்டேட் வியாபாரம் லாபத்தை தரும். இளைஞர்கள் சிலருக்கு உத்தியோக பாக்கியம் கிடைக்கும். உத்தியோகத்தில் உள்ளோருக்கு ஊதிய உயர்வு கிடைக்கும். மிருகசீரிடம். உடல் நலனில் கவனம் தேவை. செய்தொழில் லாபம் உண்டு. நிலம் சார்ந்த முதலீடுகள் லாபத்தை தரும். கெமிக்கல் வியாபாரம் லாபகரமாக அமையும். கிரைனைட்கள் வியாபாரம் லாபத்தை தரும். ரியல் எஸ்டேட் வியாபாரத்தில் சுமாரான லாபம் உண்டு. கமிஷன் வியாபாரம் ஏற்றதாக இருக்கும். இன்று சிலருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 6. வணங்க வேண்டிய தெய்வம் ருத்ரன், லட்சுமி நரசிம்மர். குலதெய்வ வழிபாடு. மிதுன ராசி. செவ்வாய் குரு பலம் அனுகூலமாக இல்லை. சந்திர பலம் அனுகூலமாக உள்ளது. ராகு சனி சுக்கிர பலம் திருப்திகரமாக உள்ளது. சூரியன் புதன் பலம் மிகவும் அனுகூலமாக உள்ளது. புத ஆதித்ய யோகம் உள்ளது. நட்சத்திர பலன். மிருகசீரிடம். மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர். நல்ல மதிப்பெண்கள் பெறுவர். உயர்கல்வி கற்க இடம் கிடைக்கும். அரசாங்க காரியங்கள் நன்மையாக முடியும். தந்தை வழி சொத்தில் பிரச்சனைகள் இருந்தால் அவை நீங்கிவிடும். ரியல் எஸ்டேட் வியாபாரத்தில் ஈடுபட வேண்டாம். நிதி சார்ந்த விஷயங்களில் உஷார் நிலைமை தேவை. இன்று எல்லா வகையிலும் தனலாபம் உண்டு. செய்கின்ற வேலையை செய்யவும். புதிய மாற்றங்கள், புதிய முதலீடுகளை தவிர்க்கவும். இன்று நல்ல தனவரவு உண்டு.
திருவாதிரை வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. யாராவது உங்களை பற்றி பேசினால் மௌனமாக அந்த இடத்தை விட்டு நகன்று விடுங்கள். செய்தொழில் அமோக லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. சிலருக்கு ஊதிய உயர்வு கிடைக்க வாய்ப்பு உண்டு. அரசாங்க காரியங்கள் நன்மையாக முடியும். தந்தை வழி உறவினர்கள் ஆதரவு கரம் நீட்டுவர். சிலருக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும். இன்று தனலாபம் உண்டு. புனர்பூசம் மற்றவர்களுடைய எண்ணங்களை புரிந்து கொண்டு நீங்கள் நடந்து கொள்வீர்கள். சற்று எரிச்சல் அடைய வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டால் மௌனமாக இருங்கள். வண்டி வாகனம் ஓட்டும் போது நிதானம் தேவை. பணம் கொடுக்கல் வாங்கலில் நிதானமும் கவனமும் தேவை. அரசாங்கத்தில் பணிபுரிவோர் பதவி உயர்வு பெறுவர். மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர். உயர்கல்வி கற்க இடம் கிடைக்கும். செய்கின்ற தொழிலை செய்யவும் பார்க்கின்ற உத்தியோகத்தை பார்க்கவும் இன்று நல்ல தனவரவு உண்டு. அதிர்ஷ்ட நிறம் பச்சை. அதிர்ஷ்ட எண் 5. வணங்க வேண்டிய தெய்வம் குரு தட்சிணாமூர்த்தி. முருகபெருமான் வழிபாடு. சித்தர்கள் வழிபாடு. கடகராசி குரு சஞ்சாரம் மிகவும் அனுகூலமாக உள்ளது. செவ்வாய் சந்திரன் சஞ்சாரம் சுமாராக உள்ளது. சூரியன் புதன் சஞ்சாரம் நன்றாக உள்ளது. சுக்கிரன் ராகு சனி சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. நட்சத்திர பலன். புனர்பூசம் மகான்கள் வழிபாடு ஏற்றத்தை தரும். வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. புதிய முதலீடுகளை தவிர்க்கவும். நிதி சம்பந்தமான விஷயங்களில் லாபத்தை தரும். இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். சில இளைஞர்கள் வெளிநாடு செல்ல வாய்ப்பு கிடைக்கும். இளைஞர்கள் சிலருக்கு உத்தியோக உயர்வும் ஊதிய உயர்வும் கிடைக்கும். அரசாங்க காரியங்கள் தாமதமாகும். தொடர் முயற்சினால் கைகூடும். மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர். நல்ல மதிப்பெண்கள் பெறுவர். கமிஷன் வியாபாரம் நிலம் சார்ந்த முதலீடுகள் சுமாரான தன லாபத்தை தரும். பூசம் மனதில் பட்டதை யாரிடமும் கூற வேண்டாம். திட்டங்களை வெளியிட வேண்டாம். செய்தொழிலில் சுமாரான தனலாபம் உண்டு. நிதி சம்பந்தமான வியாபாரம் செய்வோருக்கு அமோக லாபம் கிடைக்கும். வங்கியில் பணிபுரிவோருக்கு ஊதிய உயர்வும் பதவி உயர்வும் கிடைக்கும். இளைஞர்கள் சிலருக்கு வங்கியில் பணிபுரிய வேலை வாய்ப்பு கிடைக்கும். மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர். நல்ல மதிப்பெண்கள் பெறுவர். ஆயில்யம் செய்தொழிலில் சுமாரான தனலாபம் உண்டு. வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. எரிச்சல் அடைய வேண்டாம். எதிர்பார்த்த இடத்திலிருந்து தனவரவு இன்று உண்டு. வாராத கடன் இன்று வசூலாகும். மாணவர்கள் மகிழ்ச்சி அடைவர். நல்ல மதிப்பெண்கள் பெறுவர். மேன்மையுறுவர். அரசாங்க காரியங்கள் தாமதம் ஆனாலும் அவை நிச்சயம் கைகூடும். நிலம் சம்பந்தமான முதலீடுகள் சுமாரான தனலாபத்தை தரும். அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 3. வணங்க வேண்டிய தெய்வம் முருகபெருமான் வழிபாடு. ஆஞ்சநேயர் வழிபாடு. துர்க்கையம்மன் வழிபாடு. சிம்ம ராசி குரு சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. புதன் சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது.
செவ்வாய் சந்திரன் சஞ்சாரம் சுமாராக உள்ளது. ராகு சனி சுக்கிரன் சஞ்சாரம் அனுகூலமாக இல்லை. நட்சத்திர பலன். மகம் இன்று உங்களுக்கு ஜென்ம நட்சத்திரம். மகான்கள் வழிபாடு ஏற்றத்தை தரும். செய்தொழில் லாபம் உண்டு. மற்றவர்கள் உங்கள் மனதை புண்படும்படி பேசினால் அமைதியாக இருங்கள், புன்னகை புரியுங்கள். செய்தொழில் லாபம் உண்டு. நிலம் சம்பந்தமான முதலீடுகள், ரியல் எஸ்டேட் வியாபாரம் மற்றும் கமிஷன் வியாபாரம் இன்று முதலீடு செய்ய வேண்டாம். மாமூல் பணிகளை செய்வது உத்தமம். வண்டி வாகனம் ஓட்டும் போது கவனம் தேவை. பூரம் அமைதியாக இருங்கள், எரிச்சல் அடைய வேண்டாம், வாய் வார்த்தைகளை விட வேண்டாம். செய்தொழிலில் இன்று சுமாரான தனலாபம் உண்டு. ஜாமீன் கையெழுத்து யாருக்கும் போடக்கூடாது. யாரையும் நீங்கள் வேலைக்கு பரிந்துரை செய்யக்கூடாது. நிதானம் தேவை. புதிய நபர்கள் உங்களிடம் வந்தால் அவர்களை பற்றி தீர விசாரித்த பின் நட்பு பாராட்டுங்கள். செய்தொழிலில் சுமாரான தனலாபம் உண்டு. உடல் நலனில் கவனம் தேவை. உத்தரம் எதையும் சீர்தூக்கி முடிவெடுப்பீர்கள். இன்று அவசரப்பட வேண்டாம். புதிய நபர்களை நம்ப வேண்டாம். செய்தொழிலில் கூட்டாளிகள் இருந்தால் அவர்களை அனுசரித்து செல்லவும். வாய் வார்த்தைகளை விட வேண்டாம். விட்டு கொடுத்து போங்கள். தட்டி கொடுத்து வேலையை வாங்குங்கள். செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எண் 1. வணங்க வேண்டிய தெய்வம் லட்சுமி நரசிம்மர், ஆஞ்சநேயர், துர்க்கை அம்மன், முருகர் வழிபாடு. கன்னிராசி. குரு சஞ்சாரம், செவ்வாய் சஞ்சாரம் மிகவும் அனுகூலமாக உள்ளது. சுக்கிரன், ராகு, சனி சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. சூரியன், புதன், சந்திரன் சஞ்சாரம் அனுகூலமாக இல்லை. நட்சத்திர பலன். உத்தரம் இன்று எதிலும் நிதானம் தேவை. படபடவென்று பேசாதீர்கள். மௌனமாக இருங்கள். அரசாங்க காரியங்கள் தாமதமாகும். எரிச்சல் அடைய வேண்டாம். மாணவர்கள் கல்வியில் கவனத்தை செலுத்துங்கள். பெண்களுக்கு ஏற்றமுடைய நாளாக இந்நாள் அமையும். தொழிலாளர்களை அனுசரணையாக நடத்தினால் வியாபாரத்தில் லாபத்தை ஈட்டலாம். வேலை இல்லாத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். இளைஞர்கள் தொழில் தொடங்க வங்கி கடனுதவி கிடைக்கும். அஸ்தம் நினைத்த காரியம் இன்று நிறைவேற தாமதம் ஆகும். செய்தொழிலில் லாபம் உண்டு. நிதி சம்பந்தமான விஷயங்களில் ஏற்றம் உண்டு. ரியல் எஸ்டேட் வியாபாரம் லாபகரமாக இருக்கும். கமிஷன் வியாபாரம் லாபகரமாக இருக்கும். அரசாங்க காரியங்கள் தாமதமாகும். நிதானம் தேவை. மாணவர்கள் கல்வியில் கவனத்தை செலுத்த வேண்டும். நிலம் சார்ந்த முதலீடு இன்று மேற்கொள்ள வேண்டாம். உடல் நலனில் கவனத்தை செலுத்தவும்.
உங்கள் குடும்பத்தில் வயதானவர்கள் யாராவது இருந்தால் அவர்கள் உடல் நலனில் கவனத்தை செலுத்தவும். சித்திரை. உங்களை மற்றவர்கள் எரிச்சல் அடையும்படி பேசினால் நிதானமாக மௌனமாக இருங்கள். செய்தொழிலில் இன்று சுமாரான தனலாபம் உண்டு. எதிர்பார்த்த இடத்திலிருந்து இன்று தனவரவு உண்டு. வாராத கடன் இன்று வசூல் ஆகும். கமிஷன் வியாபாரத்தில் லாபம் உண்டு. ரியல் எஸ்டேட் வியாபாரத்தில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. சிலருக்கு பதவி உயர்வும் கிடைக்கும். உங்கள் வாழ்க்கை துணை உடல் நலனிலும் உங்கள் உடல் நலனிலும் கவனத்தை செலுத்தவும். அதிர்ஷ்ட நிறம் பச்சை. அதிர்ஷ்ட எண் 5. வணங்க வேண்டிய தெய்வம் லட்சுமி நரசிம்மர், ஆஞ்சநேயர், அன்னை பராசக்தி. துலாம் ராசி. குரு செவ்வாய் சஞ்சாரம் அனுகூலமாக இல்லை. சந்திரன் சஞ்சாரம் அமோகமாக உள்ளது. மிகவும் மிகவும் அனுகூலமாக உள்ளது. ராகு சனி சுக்கிரன் சஞ்சாரம் அனுகூலமாக உள்ளது. புதன் சூரியன் சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. நட்சத்திர பலன். சித்திரை. உடல் நலனில் கவனம் செலுத்தவும். பணம் கொடுக்கல் வாங்கலில் நிதானம் தேவை, கவனம் தேவை. ரியல் எஸ்டேட் வியாபாரம், கமிஷன் வியாபாரம் லாபத்தை தரும். உறவினர்கள் வருகை உண்டு. மனமகிழ்ச்சி கூடும். நண்பர்கள் உங்களுக்கு உதவுவார்கள். குடும்பத்தாருடன் இந்நாளை மனமகிழ்ச்சியுடன் செலவிடுங்கள். நினைத்த காரியம் நிறைவேறும். இன்று நல்ல தனவரவு உண்டு. சுவாதி. எதையும் வெளிப்படையாக பேசுவீர்கள். இன்று அவ்வாறு பேச வேண்டாம். உங்கள் உடல் நலனில் சிறப்பு கவனத்தை செலுத்துங்கள். பணம் கொடுக்கல் வாங்கலில் நிதானம் தேவை, கவனம் தேவை. இரும்பு சார்ந்த வணிகம் செய்பவர்களுக்கு இன்று தனலாபம் கூடும். தொழிலாளர்கள் உங்களுக்கு அனுசரணையாக நடந்து கொள்வதால் வியாபாரிகள் லாபத்தை ஈட்டுவர். பெண்களுக்கு ஏற்றமிகு காலம் இது. பெண்கள் புதிதாக தொழில் தொடங்க வங்கி கடன் உதவி கிடைக்கும். நினைத்த காரியம் நிறைவேறும். இன்று நல்ல தனலாபம் உண்டு. விசாகம். மகான்கள் வழிபாடு ஏற்றத்தை தரும். செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு. உடல் நலனில் மட்டும் கவனம் செலுத்தவும். குடும்பத்தில் யாராவது வயதானவர்கள் இருந்தால் அவர்கள் உடல் நலனிலும் கவனத்தை செலுத்தவும். பணம் கொடுக்கல் வாங்கலில் நிதானம் தேவை. இன்று நினைத்த காரியம் நிறைவேறும். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு. நல்ல தனவரவு உண்டு. நிலம் சார்ந்த முதலீடுகள் ஏற்றத்தை தரும், லாபத்தை தரும். உத்தியோகத்தில் உள்ளோருக்கு ஊதிய உயர்வு கிடைக்கும். தனவரவு உண்டு. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 6. வணங்க வேண்டிய தெய்வம் குரு தட்சிணாமூர்த்தி, ஷீரடி சாய்பாபா, முருகபெருமான் வழிபாடு. விருச்சிக ராசி. சந்திரன் சஞ்சாரம், குரு சஞ்சாரம் மிக மிக அனுகூலமாக உள்ளது. சூரியன் புதன் சஞ்சாரம் அனுகூலமாக உள்ளது. சுக்கிரன் ராகு சனி சஞ்சாரம் சுமாராக உள்ளது. செவ்வாய் சஞ்சாரம் சுமாராக உள்ளது. நட்சத்திர பலன். விசாகம். மகான்களுடைய வழிபாடு ஏற்றத்தை தரும்.
திருமணம் ஆகாத இளைஞர்களுக்கு திருமண பாக்கியம் கூடி வரும். திருமணம் ஆகாத இளம் பெண்களுக்கு திருமண பாக்கியம் கூடி வரும். வேலையில்லாத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். செய்தொழில் லாபம் உண்டு. சில இளைஞர்கள் வெளிநாடு செல்ல வாய்ப்பு உண்டு. ரியல் எஸ்டேட் வியாபாரம் சுமாரான தனலாபத்தை தரும். அரசாங்க காரியங்கள் நன்மையாக முடியும். தந்தை வழி உறவினர்கள் ஆதரவுகரம் நீட்டுவர். மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர். நல்ல மதிப்பெண்கள் பெறுவர். உயர்கல்வி கற்க இடம் கிடைக்கும். நிலம் சம்பந்தமான முதலீடுகள் சுமாரான தனலாபத்தை தரும். பெண்கள் தாங்கள் நினைத்த காரியத்தை இன்று செய்து முடிப்பார்கள். புதிதாக தொழில் தொடங்க நினைக்கும் பெண்களுக்கு வங்கி கடனுதவி கிடைக்கும். அனுஷம் பெரியோர்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு நிச்சயம் தேவை. வேலையில்லாத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். சில இளைஞர்களுக்கு திருமண பாக்கியம் கூடி வரும். ரியல் எஸ்டேட் வியாபாரத்தில் லாபம் உண்டு. தந்தை வழி சொத்தில் பிரச்சனைகள் இருந்தால் அவை நீங்கிவிடும். மாணவர்கள் சிலருக்கு வெளிநாடு சென்று படிக்கின்ற வாய்ப்பு கிடைக்கும். பெண்கள் சிலர் உத்தியோகத்தில் அமர்வர். நிலம் சம்பந்தமான முதலீடுகள் சுமாரான லாபத்தை தரும். கேட்டை எதையும் யோசித்து பேசுங்கள். அளவாக பேசுங்கள். வார்த்தைகளை விட வேண்டாம். மற்றவர்களை அனுசரணையாக நடத்தினால் செய்தொழிலில் உங்களுக்கு லாபம் ஏற்படும். திருமணம் ஆகாத இளம் பெண்களுக்கு திருமண பாக்கியம் கூடி வரும். அரசாங்க காரியங்கள் நன்மையாக முடியும். மாணவர்கள் கல்வியில் மேன்மை உறுவர். உத்தியோகத்தில் உள்ள இளைஞர்கள் ஊதிய உயர்வு பெறுவர். அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு. அதிர்ஷ்ட எண் 3. வணங்க வேண்டிய தெய்வம் முருகபெருமான் வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு, துர்க்கையம்மன் வழிபாடு. தனுசு ராசி. குரு செவ்வாய் சஞ்சாரம் அனுகூலமாக இல்லை. சந்திரன் சஞ்சாரம் சுமாராக உள்ளது. ராகு சனி சஞ்சாரம் திருப்திகரமாக இல்லை. சூரியன் சஞ்சாரம் சுமாராக உள்ளது. சுக்கிரன் சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. நட்சத்திர பலன். மூலம். முருகர் வழிபாடு உங்களுக்கு ஏற்றத்தை தரும். உடல் நலனில் கவனம் தேவை. பணம் கொடுக்கல் வாங்கலில் நிதானம் தேவை. ரியல் எஸ்டேட் வியாபாரத்தில் முதலீடு செய்ய வேண்டாம். வண்டி வாகனம் ஓட்டும் போது நிதானமும் கவனமும் தேவை. அரசாங்க காரியங்கள் தாமதமாகும். பொறுமை காக்கவும். மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர். பெண்கள் புதிதாக தொழில் தொடங்க வங்கி கடனுதவி கிடைக்கும். உறவினர்கள் வருகை உண்டு. சில உறவினர்கள் உங்களுக்கு ஆதரவுகரம் நீட்டுவர். வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. தொழிலாளர்கள், நண்பர்கள், உறவினர்கள் மத்தியில் பேசும்போது வாய் வார்த்தைகளை விட வேண்டாம். இன்று சுமாரான தனவரவு உண்டு. பூராடம். எதையும் யோசித்து பேச வேண்டும். புதியவர்கள் யாராவது உங்களிடம் வந்தால் மிகவும் யோசனை செய்து அவர்களுக்கு உதவி புரியுங்கள். அவர்களால் உங்களுக்கு சங்கடங்கள் ஏற்படலாம். பணம் கொடுக்கல் வாங்கலில் நிதானமும் கவனமும் தேவை. உடல் நலனில் அக்கறை தேவை. செய்தொழிலில் சுமாரான தனலாபம் உண்டு. உத்தியோகத்தில் உள்ளோருக்கு இடம் மாறுதல் உண்டு. ஊதிய உயர்வு உண்டு. உத்திராடம்.
இன்று செய்தொழிலில் சுமாரான தனலாபம் உண்டு. வாய் வார்த்தையில் நிதானம் தேவை, கவனம் தேவை. எதையும் யோசித்து முடிவு செய்ய வேண்டும், அவசரப்படக்கூடாது. நிதானமாக செயல்பட்டால் எல்லா காரியங்களும் வெற்றி காணலாம். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 3. வணங்க வேண்டிய தெய்வம் அன்னை பராசக்தி. முருகபெருமான் வழிபாடு, குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு, ஷீரடி சாய்பாபா வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு. மகர ராசி. சந்திரன் சஞ்சாரம் அனுகூலமாக இல்லை, கவனம் தேவை. செவ்வாய் சஞ்சாரம், குரு சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. ராகு சனி சுக்கிரன் சஞ்சாரம் அனுகூலமாக உள்ளது. சூரியன் சஞ்சாரம், புதன் சஞ்சாரம் சுமாராக உள்ளது. நட்சத்திர பலன். உத்திராடம். இன்று உங்களுக்கு சந்திராஷ்டமம். காலை தொடங்கி இரவு 7:06 வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம். எதிலும் நிதானம் தேவை, கவனம் தேவை. வாய் வார்த்தையில் நிதானமும் கவனமும் தேவை. வீண் வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம். வண்டி வாகனம் ஓட்டும் போது கவனம் தேவை. பணம் கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை. ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது. புதிய முயற்சிகளை, புதிய முதலீடுகளை தவிர்க்கவும். திருவோணம். காலை முதல் இரவு 7:06 வரை செய்தொழிலில் சுமாரான தனலாபம் உண்டு. இன்று உத்தியோகத்தில் உள்ளோருக்கு மனமகிழ்ச்சி ஏற்படும். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு. இரவு 7:06 பின்னர் உங்களுக்கு சந்திராஷ்டமம் தொடங்குவதால் குடும்பத்தாருடன் பேசும்போது வாய் வார்த்தையில் நிதானமும் கவனமும் தேவை. உறவினர்களிடம் பேசும்போது வாய் வார்த்தையில் நிதானமும் கவனமும் தேவை. பணம் கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை. அவிட்டம். இன்று செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. ரியல் எஸ்டேட் வியாபாரத்தில் லாபம் உண்டு. மாணவர்கள் சிலருக்கு வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். இளைஞர்கள் வெளிநாட்டில் உத்தியோகத்தில் அமர்வர். சில இளைஞர்களுக்கு திருமண பாக்கியம் கூடி வரும். நிலம் சார்ந்த முதலீடுகள் லாபத்தை அள்ளி அள்ளி தரும். அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீலம். அதிர்ஷ்ட எண் 6. வணங்க வேண்டிய தெய்வம் அன்னை பராசக்தி. குலதெய்வ வழிபாடு, அம்மன் வழிபாடு. கும்பராசி. செவ்வாய் சஞ்சாரம் மிகவும் அனுகூலமாக உள்ளது. சந்திரன் சஞ்சாரம் அனுகூலமாக உள்ளது. சூரியன் புதன் சஞ்சாரம் மிகவும் ஏற்றமுடையதாக உள்ளது. குரு சஞ்சாரம் சுமாராக உள்ளது. ராகு சனி சுக்கிரன் சஞ்சாரம் அனுகூலமாக இல்லை. நட்சத்திர பலன். அவிட்டம். ரியல் எஸ்டேட் வியாபாரம் லாபத்தை தரும். நினைத்த காரியம் இன்று உங்களுக்கு நிறைவேறும். இளைஞர்கள் சிலருக்கு உத்தியோக பாக்கியம் கிடைக்கும். இளைஞர்கள் சிலர் தொழில் தொடங்க வங்கி கடன் உதவி கிடைக்கும். அரசாங்க காரியங்கள் நன்மையாக முடியும். தந்தை வழி சொத்தில் பிரச்சனைகள் இருந்தால் அவை நீங்கிவிடும். மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர். உயர்கல்வி கற்க இடம் கிடைக்கும். வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. உடல் நலனில் கவனம் தேவை. சதயம்.
எதையும் யோசித்து முடிவெடுப்பீர்கள். இன்று வாய்வார்த்தையில் நிதானம் தேவை. அரசாங்க காரியங்கள் நன்மையாக முடியும். தந்தை வழி உறவினர்கள் ஆதரவுகரம் நீட்டுவர். மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர். உயர்கல்வி கற்க இடம் கிடைக்கும். பணம் கொடுக்கல் வாங்கலில் நிதானம் தேவை, கவனம் தேவை. சிலருக்கு புதிதாக சொத்து வாங்கும் யோகம் உண்டாகும். போராட்டாதி எதையும் யோசித்து பேச வேண்டும், செயல்படுத்த வேண்டும். மாமூல் பணிகளை செய்வது உத்தமம். புதிய முயற்சிகள், புதிய முதலீடுகள் இன்று வேண்டாம். அரசாங்க காரியங்கள் நன்மையாக முடியும். சிலருக்கு அரசாங்கத்தில் பதவி உயர்வு கிடைக்கும். மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர். நல்ல மதிப்பெண்கள் பெறுவர். உயர்கல்வி கற்க இடம் கிடைக்கும். பணம் கொடுக்கல் வாங்கலில் நிதானம் தேவை, கவனம் தேவை. சிக்கனம் அவசியம் தேவை. அதிர்ஷ்ட நிறம் நீலம். அதிர்ஷ்ட எண் 6. வணங்க வேண்டிய தெய்வம் லட்சுமி நரசிம்மர், ஆஞ்சநேயர், துர்க்கை அம்மன், குரு தட்சிணாமூர்த்தி. மீனராசி. சந்திரன் சஞ்சாரம் அனுகூலமாக உள்ளது. செவ்வாய் சஞ்சாரம் சுமாராக உள்ளது. குரு, ராகு, சனி சஞ்சாரம் அனுகூலமாக இல்லை. சுக்கிரன், சூரியன், புதன் சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. நட்சத்திர பலன். பூரட்டாதி. செய்தொழில் சுமாரான தனலாபம் உண்டு. உத்தியோகத்தில் உள்ளோருக்கு ஊதிய உயர்வு கிடைக்கும். உடல் நலனில் கவனம் செலுத்த வேண்டும். தொழிலாளர்களை அனுசரணையாக நடத்தினால் வியாபாரிகள் லாபத்தை ஈட்டலாம். சிக்கனம் அவசியம் தேவை. பட்ஜெட் போட்டு செலவு செய்தால் வீண் விரயத்தை தவிர்க்கலாம். இன்று சுமாரான தனவரவு உண்டு. மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர். சில மாணவர்களுக்கு உயர்கல்வி கற்க இடம் கிடைக்கும். உத்தரட்டாதி. வாய் வார்த்தைகளை விட வேண்டாம். எரிச்சல் அடைய வேண்டாம். விட்டு கொடுத்து போங்கள். செய்தொழிலில் சுமாரான தனலாபம் உண்டு. தொழிலாளர்களை அனுசரணையாக நடத்தும் வியாபாரிகள் லாபத்தை ஈட்டுவர். உடல் நலனில் கவனம் செலுத்த வேண்டும். பணம் கொடுக்கல் வாங்கலில் நிதானமும் கவனமும் தேவை. எதிர்பார்த்த இடத்திலிருந்து பணவரவு வர வேண்டுமானால் அவை தாமதம் ஆகும். ரேவதி. பட்ஜெட் போட்டு செலவு செய்யுங்கள். வீண் விரயத்தை தவிர்க்கலாம். ஆடம்பர செலவுகளை குறையுங்கள். உடல் நலனில் கவனம் செலுத்தவும். செய்தொழிலில் சுமாரான தனலாபம் உண்டு. உத்தியோகத்தில் உள்ளோருக்கு ஊதிய உயர்வு கிடைக்கும். சிலருக்கு உத்தியோக மாறுதல் அமையும். மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர். நல்ல மதிப்பெண்கள் பெறுவர். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 3. வணங்க வேண்டிய தெய்வம் குரு தட்சிணாமூர்த்தி, ஷீரடி சாய்பாபா, ஆஞ்சநேயர், துர்க்கை அம்மன். குலதெய்வ வழிபாடு. 12 ராசி அன்பர்களும் இன்று செவ்வாய்க்கிழமை ஆகையால் முருகபெருமான் ஆலயம் செல்லுங்கள். முருகபெருமானுக்கு செவ்வரளி புஷ்பம் சாற்றி பசுனை தீபம் ஏற்றி கந்த சஷ்டி கவசம் அல்லது சண்முக கவசம் பாராயணம் செய்யுங்கள். முருகபெருமான் அருள் நிச்சயம் கிடைக்கும் என்பது திண்ணம். நன்றி, வணக்கம்.